பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டானவைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வேண்டிய வழி நடத்துதலை தந்து நடத்துவாராக. இந்த நாளிலும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. தேவஜனமே, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர், கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிலே அவர் நற்கிரியைகளை துவங்கினார், நற்கிரியைகளை ஏற்படுத்தினார். அதுவரையிலும் முன்னே நாம் தூரமாய் இருந்தோம், உலகத்தின் கிரியைகளை செய்கிறவர்களாய் இருந்தீர்கள். உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் உங்களிலே காணப்பட்டது, மாம்சத்தின் கிரியைகள் உங்களிலே வெளிப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்கு சமீபமாக்கப்பட்டீர்கள். சமீபமாக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கை என்றைக்கு சமீபமானதோ அன்றைக்கே உங்களிலே நற்கிரியைகளை அவர் துவங்கிவிட்டார். as a good deeds, நல்ல காரியங்கள், நற்கிரியைகள். இப்போ நற்கிரியைகள் எப்படி துவங்குது? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட உடனே, ஐயோ இனி நான் பொய் சொல்லுவதில்லை, இனி நான் திருடுவதில்லை, இனி நான் அசுத்தமாய் எண்ணுவதில்லை, இனி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதில்லை, இனி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராய் நான் போவதில்லை, அசுத்தமான நண்பர்களோடு கூட நான் இணைவதில்லை, பேசுவதில்லை, சேருவதில்லை. இப்படி எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்து பொறாமை, களியாட்டு, வைராக்கியம், சண்டை, மார்க்கபேதம், கோபம், இப்படி பல காரியங்கள், குணாதிசயங்கள், அனுபவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அதை விட்டு விலகி உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது, ஐயோ தேவ பிள்ளைக்குள்ள என்ன ஒரு மாற்றம்! அன்னைக்கு அப்படி கோவப்படுகிறவ இன்னைக்கு கோவமே இல்லையே, அன்னைக்கு வைராக்கியமாக இருந்தவன் இன்னைக்கு வைராக்கியமாக இல்லையே, அன்னைக்கு இப்படி கரடு முரடாய் இருந்தவன் இன்னைக்கு அவன் வாழ்க்கை இழகினதாய் இருக்கிறதே. இப்படி அநேகர் உங்களை பார்த்து சொல்லத்தக்கதாய் தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றினார். நற்கிரியைகளை கர்த்தர் உங்களிலே துவங்கினார். உண்மைதானே? ஆமாதானே? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், எல்லாரும் வியப்படைந்தார்கள். இவர்களுக்குள்ள இப்படி ஒரு மாற்றமா? இவர்களுக்குள்ள இப்படி ஒரு சேஞ்சஸா? இவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் உண்டாயிற்றா என்று சொல்லி உலகம் வியப்படைந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து பிறைய சபையார் யாவரும் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். நற்குணங்கள், நற்கிரியைகள் உங்களிலே வெளிப்பட்டது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நற்கிரியைகளை துவங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டும். துவங்கியாச்சு, வளர்ற வரைக்கும் இருக்கட்டும், என் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்கட்டும். கிடையாதுங்க, கிடையாது. ஆரம்பித்ததான தேவன் பாதியிலே விடுவதற்காக கர்த்தர் அதை உங்களில் துவங்கலை. மாம்சத்தின் கிரியைகளை அழித்தது ஏதோ கொஞ்ச நாள் ஓடுவதற்காக அல்ல, நாள் பரியந்தமும், கிறிஸ்துவின் நாள் வெளிப்படும் நாள் அளவும். ஒரு நாளில் இயேசு வரப்போகிறார். அவர் வருகிறதான நாள் மட்டும், அந்த நிமிடம் மட்டும் என்னிலே துவங்கினவர் என்னிலே அதை செய்து முடிக்க அவர் வல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் தேவ பிள்ளையே, உங்களிலே துவங்கப்பட்டதான அந்த அனுபவங்கள் இன்னைக்கு அது எப்படியா இருக்கிறது? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, இவர்களுக்குள்ள நல்ல ஒரு சாந்த குணம் இருக்கு. இன்னைக்கு அதே மனுஷருடைய வாய்கள் உங்களை பார்த்து சொல்ல முடியுதா, இந்த பிள்ளை இன்னும் சாந்தத்தோடு தான் இருக்கு? இல்லை, பயங்கர கோபம் அடைகிறான், முன்பு இருந்ததை காட்டிலும் மூர்க்கம் அடைகிறான், அவன் வாழ்க்கை இப்படி இருக்கு. அவமான சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை இன்றைக்கு கர்த்தர் மீண்டுமாய் மாற்றி அமைப்பாராக, மாறுதலை கட்டளையிடுவாராக, விடுதலைகளை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவஜனமே, உங்களுக்குள்ளாக தோன்றுகிற இப்படிப்பட்ட அனுபவங்கள், காரியங்கள், இவைகளிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலையை தந்து
ஆச்சரியமாய் உங்களை கர்த்தர் நடத்தி செல்வாராக. ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வாராக. நற்கிரியைகளை துவங்கினவர். அதை யாருக்காகவும் மாற்றிடாதீங்க. என் குடும்பத்தில் என்னை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க இப்படி பண்ணிட்டாங்க, விசுவாசி இப்படி பண்ணிட்டான், விசுவாசி அப்படி பண்ணிட்டா, யாருக்காக எவளுக்காகவும் எவனுக்காகவும் உங்கள் சுபாவத்தை மாற்றாதீங்க, உங்கள் நற்கிரியைகளை மாற்றாதீங்க. இயேசு கிறிஸ்து அதை துவங்கினார். அவர் நாள் மட்டும் அதை நீங்கள் காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆந்தேவ பிள்ளையே, அதை காத்து கொள்வதற்கு நீ ஜாக்கிரதை. வாழ்க்கை லெட் இட் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அது ஒரு அனுபவமாகவே மாறப்படட்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அது ஒருபோதையும் நான் இழக்க விடுவதில்லை என்கிற ஒரு நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவருடைய நாள் மட்டும் காத்துக்கொள்ள, அவர் நாள் மட்டும் காத்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நற்கிரியைகளை துவங்கினவர். அவர் வருகிற கடைசி நாள் மட்டும் அவைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க கிருபை பாராட்டுவீராக. எக்காரணங்களை கொண்டும், எந்த சூழ்நிலைகளை கொண்டும் அவைகளை விட்டு விலகி போகாதபடிக்கு அந்த நற்கிரியைகளை செய்கிறதிலே உறுதியாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு மீண்டுமாய் கர்த்தர் உங்களுக்கு நினைவு பூட்டுகிறார். அன்று நற்கிரியைகளை துவங்கினவர். அதை பாதி தூரம் வரைக்கும் நீங்கள் செய்து வந்தீங்க. சில காரணங்களால், சில மனிதர்களால் அவைகளை விட்டீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை பார்க்காத, என்ன பார், தெய்வத்தை பார். அந்த நற்கிரியைகள் கிறிஸ்து வெளிப்படும் நாள் அளவும் உங்களிலே முற்றுமுடிய அது காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். God bless you. God bless you.